வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு சக்கரங்கள். This video is sponsored by BuyMode mobile app. திருமூலர் அவர்கள் திருமந்திரத்தில் மனிதர்களுள் 7 சக்கரங்கள் நிலை பெற்றுள்ளன என்று அருளியுள்ளார்கள். இந்த 7 சக்கரங்களும் ஒவ்வொரு நிலையில் உள்ளன. கீழிருந்து மேலாக ஒவ்வொன்றும் விழிப்படைந்து கொண்டு இருக்கும். நாம் அதை விழிப்படைய செய்ய செய்ய குண்டலினி சக்தி என்கிற சக்தி கீழிருந்து மேலாக ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் சென்று வரும். இவை ஒவ்வொன்றும் எளிதில் நடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல. வருடக்கணக்காக நாம் பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் மட்டுமே இந்த குண்டலினி என்கிற சக்தியானது கீழிருந்து மேலாக சென்று வரும். இந்த குண்டலினி என்கிற சக்தியானது அநேக நபர்களிடம் முதல் சக்கரத்திலேயே கட்டுண்டு கிடக்கும். அதாவது அந்த சக்கரம் விழிப்படையாமல் நிலை பெற்றிருக்கும். அந்த சக்கரத்தை நாம் விழிப்படைய செய்யும்போது மட்டுமே அந்த சக்தி மேலெழும்பும். அவ்வகையில் நமது உடலில் உள்ள அந்த 7 சக்கரங்கள் எவை என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக மூலாதாரம், இரண்டாவது சுவாதிஷ்டானம், மூன்றாவது மணிப்பூரகம், நான்காவது அநாகதம், ஐந்தாவது விசுக்தி, ஆறாவதாக ஆக்ஞா, ஏழாவதாக சகஸ்ராரம். இவ்வாறாக இந்த சக்கரங்கள் கீழிருந்து மேலாக வரையறுக்கப்பட்டுள்ளன. நாம் முன்பு கூறியது போல இந்த குண்டலினி சக்தியானது அநேகமாக பெரும்பாலானோருக்கு இந்த மூலாதாரம் என்கிற முதல் சக்கரத்திலேயே கட்டுண்டு கிடக்கும். நாம் படிப்படியாக இந்த ஒவ்வொரு சக்கரங்களை பற்றியும் விரிவாக வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. This video is sponsored by BuyMode mobile app.